ஹாய் ஒருவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கல்லூரியும் கூப்பிட போகிறாங்க உங்களுக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண போகிறாங்க. ஏன்னா வாங்க வாங்க ஃபீஸை கட்டுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன சார் பாட்டெல்லாம் பாடுறீங்க? ஆக்சுவலாக அதுதான் நடக்க போகுது. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்லூரியை நாளைக்கு வந்து கால் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து சேருங்க, நீங்கள் எப்போ பணத்தை கட்டுறீங்க அப்படின்ட்டு. இதான் உண்மை. இருந்தாலும் நம்ம சைடில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுவீங்களா? லைக் பண்ணுங்கள். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயினை பற்றி முழு விவரத்தையும் சொல்லிடுறேன். பணத்தை எவ்வளோ கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிறது முழு விவரத்தையும் சொல்லிடுறேன். ஜாயின் பண்ணணும் சரி, அப்போர்ட் பண்ணணும் சரி. டிக்ளைன் பண்ணவன், நாட் அலர்ட் பண்ணவன், டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்து டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன் கொடுத்தவன், நாட் அலர்ட் வந்தவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. எங்கேயுமே நீ போக வேண்டாம். வீட்டிலே உட்காந்து வெயிட் பண்ணு. 17ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணு. உனக்கு ஏதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி கல்லூரி கிடைத்தால் அங்கே இந்த கல்லூரிக்கு போய் நீ வந்து சேர்ந்துடணும். அவ்வளோதான் விஷயம். இல்லை எந்த கல்லூரியும் கிடைக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து 3வது ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் விஷயம். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பற்றி பேச போகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு போய் சேரும். எதுக்கு? எனக்காகவே லைக் பண்ணுங்கள். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணோம்? 9ஆம் தேதி நாளையிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் போய் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும். அப்படி போகலன்னா உங்கள் சீட் ரத்தாயிடும். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் மொதல் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அவங்க போயிடணும். காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னெல்லாம் கொண்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும், எல்லாமே கேட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன கொண்டு போகணுங்கிறத இங்கே சொல்லிடுறேன். அந்த ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். அந்த ஆர்டரை ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரிஜினலோட கொண்டு போகணும். இந்த ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே கல்லூரிக்கு ரிப்போர்ட் போயிடும். கல்லூரியை கூப்பிட ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நீங்களும் கூப்பிடலைனாலும் நீங்கள் திருப்பி கூப்பிடுங்க. அவங்க கூப்பிட்றாங்களோ இல்லை, நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கங்க. ஏன்னா என்ன கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் கழிஞ்சே போங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு போங்க. அவசரம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டேட் 13ஆம் தேதி முடி இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுங்கிறாங்க டிசி கூட. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட பக்கத்தில் போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு சீல் அடித்து சைன் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். அது சும்மா ஃபார்மாலிட்டி தான். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அதையும் ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்ம் வந்து அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே ஃபில் பண்ணி சைன் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கூட அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட், அது வந்து அகதிகளுக்கு மட்டும்தான். ஸ்ரீலங்கன் அகதிகள் மட்டும்தான். அது அவங்க இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் SC SC ST 2.5 lakhs கீழே இருந்ததுன்னா இன்கம், ஆண்டு வருமானம் இன்கம் வந்து கீழே இருந்ததுன்னா SC SC STக்கு மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. 50,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வேறு யாருமே இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீ ஒரு 5-6 காப்பியை எடுத்துகிட்டு போ. இதெல்லாமே வந்து கொண்டு போகணும் கல்லூரிக்கு. அதை தாண்டி ஆன்டி ரேகிங் ஃபார்ம்னு என்னமோ சொல்கிறாங்க. அதையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இது கேட்டாங்கன்னா அதை ஃபில் பண்ணி கொண்டு போங்க. ஆனால் கல்லூரிக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஏன்னா 7.5க்கு ஃப்ரீ. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது SC SC STக்கு ஃபீஸ் அங்கே காட்டாது. ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகுள்ள அதில் ஃபீஸ் அங்கே காட்டாது. ஃபீஸ் அங்கே எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி PMSSக்கு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், எவ்வளோ பணம் கொண்டு வரணும். 7.5 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். மீதி 2 பேர்த்துக்கும் என்ன கொண்டு வரணும், யாராக இருந்தாலுமே மீதி இருக்கிறவங்களுக்கு 7.5 போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன், அதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு அங்கே பணம் காட்டும். ஒரு 30,000 கொண்டு வா, 27,500 கொண்டு வா, 25,000 கொண்டு வான்னு காட்டும். நீ அந்த பணத்தை கொண்டு போகக்கூடாது. ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ பணத்தை நம்ம கொண்டு போகணுன்னு. 1.5 லட்சம் சொல்லலாம், 2 லட்சம் சொல்லலாம், பஸ் ஃபீஸோடு சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். அது அவன் காலேஜை பொறுத்தது. நீங்கள் வந்து காலேஜை பொறுத்து நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பார் பண்ணிக்கோங்க. என்னென்னா வந்து நாங்கள் இப்போ 1 லட்சம் கட்டிக்கிறோம், நாங்கள் அப்புறமா அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கும் காலேஜுக்குள்ளே பேச்சுவார்த்தை. ஸோ அதனால் நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு 1.25 லட்சம் 1.5 லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் தான் முக்கியம். பணமையும் இந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. 13ஆம் தேதிக்குள்ளே அட்மிட் ஆகிடுங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போது 7.5 ரிசர்வேஷன் மட்டும்தான் ஃபுல் ஃப்ரீ. ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு 25,000 கன்செஷன் பண்ணி ஃபீஸ் கேட்பாங்க, கட்டிடு. அது எவ்வளோ ஃபீஸுன்னு ஃபோன் பண்ணி கேட்கணும்.
அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு 50,000 கழிஞ்சது போக மீதி எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. 1,00,000 கொண்டு வா, 50,000 கொண்டு வான்னு சொல்லுவாங்க. நீ கட்டணும். நீ பாட்டுக்கு ஃப்ரீன்னு நினச்சி போயிடுறது. அங்கே ஃபீஸ் காட்டாது. ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கும் 7.5 ஃபீஸ் காட்டாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். 7.5 தவிர எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்கணும். புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் கதை. இதுக்கு நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகணும். அதனால் நீங்கள் எதுக்கும் காலேஜுக்கு நல்லா தொடர்பு கண்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்க. ஓகேவா? சரி, இப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் கிளியராக சொல்லிடுறேன். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு யார் கொடுத்துருக்கீங்களோ மேலே ஏதாவது கல்லூரி கிடைத்தால் ஆகஸ்ட் 17 தெரியும். ஆனால் கீழே அக்செப்ட் பண்ணி வச்சிருப்ப தெரியுமா? ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குது. சரி, 20 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு 10வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10லேருந்து 1லேருந்து 9 வரைக்கும், அந்த 10 வரைக்கும் கம்ப்யூட்டர் செக் பண்ண தவிர 10 கீழே இனிமேல் பார்க்காது. அப்போ அந்த 10 வரைக்கும் அந்த அக்செப்ட் பண்ணி வச்சுருக்க தெரியுமா 10வது, அதுக்கு நீ டிஎஃப்சியில் போய் பணம் கட்டணும். இந்த டாக்குமெண்ட்லாம் கட்டி, ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நீ கல்லூரியில் சேர்ந்து தான் ஆகணுங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா வேண்டான்னா அதை விட்டுட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ண முட்டா கூட அந்த சீட்டு போயிடும். ஸோ அதனால் உன் விருப்பம் தான். அக்செப்ட் பண்ணி வச்சதுக்கு நீங்கள் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு வந்து ஏதாவது எடுத்து கொடுத்ததுன்னா, நடுவில் ஏதாவது இப்போ 5வது சாய்ஸ் எடுத்து கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து 17 தெரியும். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது போயிடும். மேலே ஏதாவது கிடச்சதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது போயிடும், திரும்பவும் அது கிடைக்காது. அதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். ஒருவேளை மேலே எதுவுமே கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணி வச்சுருக்க தெரியுமா 10வது சாய்ஸு, அதே தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஏதோ ஒன்று தான் கிடைக்கும், சும்மா விளையாண்டுருக்க முடியாது, அதுக்கப்புறம் டிக்ளைன் பண்ண முடியாது. வேண்டான்னா வேண்டாம். அப்போ வந்து ஒரு கல்லூரி கிடைக்கல 17 அப்போ கல்லூரிக்கும் உனக்கு இருக்க பிரச்சனை. அது வேண்டான்னா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு விட்ரா பண்ணிட்டு வந்துக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஓகேவா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு 17 ரிசல்ட்டு. இருந்தாலும் இப்போ டிஎஃப்சிக்கு போகணும். என்னெல்லாம் கொண்டு போகணும்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிரும். அதே காலேஜ் பேர் போட்டு ரிலீஸ் ஆயிரும். அந்த 3 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோ, எல்லாம் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை இருக்கிறவங்க மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதையும் ஃபில் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல் கையில் வச்சுக்கோ. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து SC/ST ஸ்காலர்ஷிப்புக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஆக்டிவ் பாஸ்புக், அப்பாவோட பாஸ்புக் இருக்குல்ல, பேங்க் பாஸ்புக்கு, அது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கோ. ஏன்னா ஒரு வேளை உனக்கு அந்த பணம் நீ கட்டுவையில் டிஎஃப்சிக்கு பணம் கொண்டு போவே, 30,000 ரூபா பணம் எடுத்து வச்சுக்கோ. 30,000க்குள்ளே தான் வரும். அந்த பணத்தை வந்து ஒருவேளை அந்த கல்லூரியில் போய் சேரணும்னா அந்த பணம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அதுக்காக அது. ஓகேவா? ஸோ அதனால் பணத்தை வந்து 30,000 எடுத்து வச்சுக்கோ. கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா ஒரு ஃபீஸு, ப்ரைவேட்னா ஒரு ஃபீஸு. அங்கே என்ன ஃபீஸ் கேட்டிருக்காங்களோ அதை கொண்டு போய் கொடுக்கணும். 7.5 ரிசர்வேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு SC/STக்கு ஃபீஸு வேண்டாம். டிஎஃப்சியில் எந்த பணமும் செலுத்த வேண்டாம். உங்கள் டாக்குமெண்ட்டு மட்டும் போய் கொடுத்தா போதும். மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அங்கே ஃபீஸ் காட்டும். என்ன ஃபீஸ் காட்டுதோ அதை கொண்டு போய் கொடுத்தா போதும். மினிமம் 30,000க்குள்ளே வரும். ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜ்னால் 10,000 வரும், யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் 20,000 தான். அதுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடலாம். ஸோ அந்த ஃபீஸ் எவ்வளவோ டிஎஃப்சியில் போய் கட்டி இந்த ஒரிஜினல் கொடுத்துருங்க. அவ்வளோதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். 17 கிடைக்கிற காலேஜுக்கு அது என்ன ஆயிரும்னா, அந்த டிசி நீ கொடுத்துருக்க பற்றிய டாக்குமெண்ட்டும் அந்த பணமும் அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் காலேஜ் ஆச்சு, நீயாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் உனக்கு பணம் கட்டுற டைம் இருக்குமான்னு கேட்பீங்கள. அந்த 17 அங்கே டைம் கொடுப்பாங்க. 3 நாள் 4 நாள் என்னமோ டைம் கொடுப்பாங்க. 5 நாள் டைம் கொடுப்பாங்க. 17 உனக்கு நீ போய் கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்போர்ட் கொடுத்தவங்க 17 ரிசல்ட் கிடைக்கும்ல, அங்கிருந்து 5 நாள் டைம் கிடைக்குங்கிறேன். அப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோ, ஃபோன் பண்ணி காலேஜுக்கு சொன்னீங்கனாலே போதும், சீட் பிளாக் பண்ணிவிடுவாங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான். அதனால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ஓகேவா? அவ்வளோதான். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். நாட் லெட்டர் வந்தவங்க வருத்தப்பட வேண்டாம். ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மேலே ஏதாவது கிடச்சா கிடைக்கும், இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும், முடிஞ்சுது. யாருக்காவது பிடிக்காத காலேஜ் வந்து டிக்ளைன் கொடுத்து அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை டிக்ளைன் கொடுத்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துருப்பீங்க. டிக்ளைன் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்த ரவுண்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும் 17 வெயிட் பண்ணுங்கள். டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க ஓகே பிடிச்சிருக்காது, மேலே ஏதாவது கிடச்சா அது எடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா 17 உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். எந்த லிங்க்னா உங்களுடைய சாய்ஸ் பில் லிங்க் 3rd ரவுண்டுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்க 2 லிங்க்லையுமே எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்க. 2ல் எது வேணும் வேண்டாங்கிறது கடைசியில் டெசிஷன் பண்ணிக்கலாம். இப்போவே 2லையுமே ஒன்றில் ஜாயின் கொடுத்துருப்பீங்க, ஒன்றில் அப்போர்டு கொடுத்துருப்பீங்க, இல்லை 2லையுமே அப்போர்டு கொடுத்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 2லையுமே அப்போர்டு கொடுத்தீங்கன்னா எது போய் நிற்கிதோ 2 காலேஜ் கிடைக்கும். அதில் ஏதோ ஒன்று தான் லாஸ்ட்டில் எடுக்க முடியும். அதுதான் மேட்டர். 7.5யோ இல்லை ஜென்ரல்லையோ ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும். அது ஃபைனல் டெசிஷன். நீங்கள் 17 எடுத்துக்கலாம். இப்போவே 7.5 ஜாயின் பண்ணிட்டேன், இது நான் விட்டுட்டேன் அப்படின்னா 7.5ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் 7.5 விட்டுட்டேன், நான் அதில் டிக்ளைன் கொடுத்துட்டேன், வேணான்ட்டேன், நான் வந்து
இதில் வந்து ஜென்ரல் எடுத்துட்டேன் ஜாயின் கொடுத்துட்டேன்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அது வேறு பிரச்சனை. ரெண்டுமே அக்செப்ட் நான் போட்டு கொடுத்தவங்களுக்கு 17 வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல உனக்கு ஏதோ ஒரு காலேஜ் தான், 2 காலேஜ் கிடச்சாலும் ஒரு காலேஜ் தான் போய் சேர முடியும். அது நீ டெசிஷன் எடுத்து போய்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போகணும். இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா சீட்டு போயிடும். நீங்கள் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்களும் சரி, அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தவங்களும் சரி. தேங்க்யூ. அண்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு ரவுண்டு 1. அடுத்த வீடியோவில் அந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்கிறேன். 79,000 பேர் பக்கம்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணி இது நடந்திருக்குது. டென்டேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 68,000 பேர்த்து தான் வந்திருக்கு. அது ரிப்போர்ட்டோடு நான் வரேன். ஓகேவா? என்ன நடந்திருக்கு, சுவாரஸ்யமாக என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ரவுண்டு 3 மாணவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம். அதையும் பார்ப்போம். நன்றி.